அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை வளாகத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவராகவும் மேற்கு மண்டல அதிமுகவின் முகமாகவும் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தொடர்ச்சியாக அதிமுக சார்ந்த ஒரு சில கூட்டங்களை புறக்கணிப்பதும் தனித்து கூட்டங்களில் பங்கு பெறுவதும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயர்களை பொதுக்கூட்டங்களில் கூறுவதை தவிர்த்து வருவதும் கடந்த சில மாதங்களாக அதிமுகவில ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவ்வப்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து அதிமுகவில் எங்களுக்குள் எந்த மனக்கசப்பும் இல்லை என்று கூறி வந்தாலும் கூட அவருடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அதிமுகவின் தலைமைக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதை படம் எடுத்து காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இன்று அதிமுக சார்பில் காலை 9 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவருடைய அறையில் சட்டப்பேரவையிலே ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதிமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவின் சட்டமன்ற கொறடா உள்ளிட்டவர்கள் மூலமாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. எனவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே வருகை தந்து அவருடைய அறையில் காத்திருந்தார்கள். பிறகு 9 மணி அளவில் அவர் வரும்பொழுது அறையிலிருந்து வெளியில் நடந்து சென்று எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று உள்ளே அழைத்து வந்தார்கள். அந்த கூட்டத்தில் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதிமுகவினர் எது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்தி கேள்விகளை எழுப்ப வேண்டும், எந்தெந்த கேள்விகளை யார் எழுப்ப வேண்டும், தற்பொழுது அரசுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதை எதிர்க்கட்சியாக அதிமுக எவ்வாறு சட்டப்பேரவையில் கையாள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கொறடாவாக இருக்கக்கூடிய வேலுமணி உள்ளிட்டவர்கள் சில அறிவுறுத்தல்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்ற பொழுதும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதை புறக்கணித்திருக்கின்றார். மிகச்சரியாக 9:30 மணியளவில் சட்டப்பேரவையிலே நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்படும் பொழுதுதான் செங்கோட்டையன் அவையினுடைய மையப்பகுதிக்கு செல்லக்கூடிய விதமாக தன்னுடைய காரிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு வந்திருந்தார். தலைமைச் செயலகத்திலிருந்து சரியாக 9:30 மணிக்கு ஒரு சில நிமிடங்கள் முன்பாக மட்டுமே அவர் வந்ததன் காரணமாக நேரடியாக எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்களை கேட்டறிவதற்கு அவர் விரும்பாத வகையிலே நேரடியாக அவைக்கு சென்று விட்டார். எனவே அதிமுக சார்பில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அது மட்டுமல்லாமல் கூட்டம் நிறைவடைந்து முடிந்த பிறகு, அதாவது பட்ஜெட் வாசிக்கப்பட்டு முடித்த பிறகு அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக மீண்டும் ஒரு முறை எதிர்க்கட்சித் தலைவருடைய அறையில் கூடியிருந்தார்கள். அப்பொழுதும் அந்த இடத்திற்கு செங்கோட்டையன் வரவில்லை. மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கமாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு பின்பாக மொத்தமாக திரண்டு நின்று செய்தியாளர் சந்திப்பை எதிர்கொள்வார்கள். எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி மட்டுமே செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தாலும் அதிமுகவின் கிட்டத்தட்ட 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அவருக்கு பின்பாக நின்று ஒரு திரண்டு நின்றவாறு தான் செய்தியாளர் சந்திப்பை எதிர்கொள்வார்கள். அதுபோன்று அனைத்து மூத்த நிர்வாகிகளும் வேலுமணி உள்ளிட்ட அனைவருமே நின்ற பொழுதும் கூட செங்கோட்டையன் அந்த செய்தியாளர் சந்திப்பையும் புறக்கணித்து விட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தவுடன் நேரடியாக தன்னுடைய உதவியாளரை வரவழைத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ராஜகுமாரன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க.